எத்தனையோ டெக்னாலஜி வளர்ந்ததுக்கு பின்னால குடும்பம் யாருன்னு எங்களுக்கு தெரியாது. மூத்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். வயசுக்கு மூத்தவங்க மாசத்துல ஒரு நாளை வச்சிருப்பாங்க. அந்த நாள்ல வேற எந்த சோழியும் கிடையாது. மிகப்பெரிய இபாதத். ஒவ்வொரு வீடு வீடாக போவாங்க, பார்சலை கொண்டு போவாங்க. மிகப்பெரிய இபாதத்தை செஞ்ச காலம் ஒரு காலம் இருந்துச்சு. ஆனா இன்றைக்கு குடும்பத்தை விசிட் பண்றது மிச்சம் குறவு. போன் பண்ணி பேசுறது மிச்சம் குறவு. முன்னுக்கு பேசுறது கிடையாது. யார் யாருன்னு தெரியாது. நீண்ட நாட்களுக்கு பின்னால ஒரு இடத்துக்கு பேசினால் தான், சந்திச்சா தான் இவர் யாரு இவர் யாருன்னு விளங்கிக் கொள்ளணும். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் மன்னிக்கணும், அல்லாஹ் தௌபாவை நசீபாக்கணும். இன்றைக்கு அந்தஸ்துகள் வந்ததுக்கு பின்னால, லாங்குவேஜ் படிச்சதுக்கு பின்னால, வசதி வாய்ப்புகள் வந்ததுக்கு பின்னால, ஒரு லெவலுக்கு போனதுக்கு பின்னால உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் விளங்குவது கிடையாது. ரத்தத்தை பாலா தந்த பெற்றோர்கள் விளங்குவது கிடையாது. அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் மன்னிக்கணும், அல்லாஹ் தௌபாவை நசீபாக்கணும். இன்றைக்கு சில சகோதரர்கள் கூட்டு குடும்பம் வாழ்றே பெத்த தாயையும் தகப்பனையும் நடு வீட்டுக்கு நடு ரோட்டுக்கு அனுப்பக்கூடிய எத்தனையோ அசிங்கமான செய்திகளை இன்றைக்கு எங்கட சமூகத்தால நடந்து கொண்டிருக்கு. ஆடம்பரமான திருமணங்கள், 5 ஸ்டார் ஹோட்டல்ல திருமணங்கள். அன்பார்ந்தவர்களே, அதே நேரத்தில் உடன் பிறந்த சகோதரனுடைய பிள்ளைகளுக்கு கஷ்டம். மந்த்லி ஃபீஸ் கட்ட முடியாது, மதரசா பேலன்ஸ் பாக்கி இருக்குது, ஸ்கூல் பேலன்ஸ் பாக்கி இருக்குது, நோய் வாய்ப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. அவருக்கு உடன் பிறந்தவர் விளங்குது கிடையாது. ஆடம்பர செலவுகளை செலவழிக்கக்கூடிய காலத்தில் இருக்கிறோம். ஒவ்வொரு வருஷங்களும் உம்ராக்கள், ஹஜ்ஜிகள். முதலாவது உம்ரா ஃபர்ல், முதலாவது ஹஜ் ஃபர்ல். அன்பார்ந்தவர்களே, ரெண்டாவது உம்ரா, ரெண்டாவது ஹஜ். உலமாக்கள்கிட்ட கேட்டு பாருங்க, உறவுகளோட விஷயத்துல முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஒரு ஹதீஸ சொன்னாங்க, மன் சர்ரஹு ஐ யுப்ஸத லஹு ஃபீ ரிஸ்கிஹி வ ஐ யுன்ஸலஹு ஃபீ அஸரிஹி. சஹாபாக்களை வச்சு கேட்குறாங்க, இந்த மஜ்லிஸ்ல இருக்கக்கூடிய அனைவருக்கும் தேவையான ஒரு விஷயம், ரசூலுல்லாஹ் சொல்லி தந்த ஒரு விஷயம். நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கேட்குறாங்க, வாழ்நாள்ல உங்களுக்கு அதிகரிப்பு வேணுமா? நல்லமல்களோட கூட காலம் உலகத்துல வாழ வேணுமா? ரெண்டாவது கேட்கிறாங்க, பொருளாதாரத்துல விஸ்தீரணம் அதிகரிப்பு வேணுமா? அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கு நாங்க 8 மணித்தியாலம் உழைக்கிறதே, வெளிநாட்டுல வெளியூர்ல கஷ்டப்பட்டது காரணம் எங்கட வாழ்வாதாரத்தில் முன்னுக்கு வர வேண்டும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மன் சர்ரஹு ஐ யுப்ஸத லஹு ஃபீ ரிஸ்கிஹி வ ஐ யுன்ஸலஹு ஃபீ அஸரிஹி. ரசூலுல்லாஹ் சொன்ன மிக முக்கியமான ஒரு அமல், ஃபல்யஸில் ரஹிமா. ஃபல்யஸில் ரஹிமா. நீங்க குடும்ப உறவுகளை சேர்ந்து நடங்கோ. அல்லாஹ் இந்த 2 விஷயத்தையும் தராம வஃபாத்தாக்க மாட்டான். முதலாவது, வாழ்நாள்ல விஸ்தீரணம் கிடைக்கும், அதிகரிப்பு கிடைக்கும். இரண்டாவது, பொருளாதாரத்தில் அதிகரிப்பு. ஹக்கீம் பின் ஹிஸாம் ஒரு முக்கியமான சஹாபி, 120 வருஷங்கள் உலகத்தில் வாழ்ந்த ஒரு சஹாபி, கஅபாவில் பிறந்த ஒரு சஹாபி. ஒரு கிதாப் இருக்குது, மன் ஆஷ 120 சனா மினஸ் ஸஹாபா. உலகத்தில் சஹாபாக்கள்ல 120 வருடங்களுக்கு மேலால் வாழ்ந்த சஹாபாக்கள் ஒரு கிதாப் இருக்குது. அதுல முதலாவது எழுதப்பட்டிருக்கிறாங்க ஹக்கீம் பின் ஹிஸாம். ஹக்கீம் பின் ஹிஸாம் 120 வருடங்கள் உலகத்தில் வாழ்ந்தாங்க. ஒரு நாள் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களோட மஜ்லிஸுக்கு வராங்க. யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ், இன்றைக்கு நான் ஒரு முஸ்லிமாக இருக்கிறேன், ஒரு சஹாபியாக இருக்கிறேன், உங்களோட மஜ்லிஸ்ல இருக்கிறேன். எனக்கு குர்ஆன் தெரியும், ஹதீஸ் தெரியும். 60 வருஷ காலங்கள் நான் குஃபுர்ல இருந்திருக்கிறேன். 60 வருஷ காலங்கள் நான் சிலைகளை வணங்கி இருக்கிறேன். 60 வருஷ காலங்கள் சூரியனையும் சந்திரனையும் வணங்கி இருக்கிறேன். இந்த காலத்துல
நான் ஒரு அமலை செஞ்சேன், அது ஒரு முஸ்லீமாக இருந்தால் அது கூலி கிடைச்சிருக்கும். நான் குஃபர்ல இருந்த நேரத்தில் செஞ்ச அமல் இருக்குது, அந்த அமலுக்கு ஏதாவது கூலி கிடைக்குமா? ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க, என்ன அமல்? சொன்னாங்க ஹக்கீம் பின் ஹிஸாம், யா ரசூலல்லாஹ், நான் குஃபர்ல இருந்தாலும் சூரியனையும் சந்திரனையும் வணங்கினாலும் நான் குஃபர்ல இருக்கும் பொழுது செஞ்ச அமல் ஏன தாயையும் தகப்பனையும் தலைக்கு மேலே வச்சு பார்த்துருக்கிறேன், உறவுகளை கவனிச்சிருக்கிறேன், இரத்த உறவுகளை பேணி பாதுகாத்து இருக்கிறேன். இதுக்கு ஏதாவது கூலி நன்மை கிடைக்குமா என்று கேட்ட நேரத்தில் ரசூலுல்லாஹ் சொன்ன பதில், அஸ்லம்த 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 அலா மா அஸ்லஃப்த மினல் கைர் ஹக்கீம் பின் ஹிஸாமே, இன்றைக்கு நீங்க ஒரு சஹாபிண்டா, இன்றைக்கு நீங்க சொர்க்கவாதின்னு சஹாபாக்களுக்கு சொல்லப்பட்டிருக்குது. குர்ஆன் தெரியும், ஹதீஸ் தெரியும், எத்தனையோ விஷயங்களை நீங்க அறிஞ்சிருக்கிறீங்க. இன்றைக்கு நீங்க ஒரு சஹாபி என்று சொன்னா அதுக்கு மிக முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? உறவுகளை பேணினீங்களே, குடும்ப உறவுகளை பேணினீங்களே. அந்த பரக்கத்தினால தான் அல்லாஹ் உங்களுக்கு இஸ்லாத்துடைய பாக்கியத்தை அல்லாஹ் தந்தான். அன்பார்ந்தவர்களே, ஒரு மனிதனுடைய குடும்ப உறவுகளோடு செஞ்ச தியாகம், கவனிப்பு, அந்த முயற்சிகள் ஒரு மனிதனுக்கு இஸ்லாத்தை கொடுக்குதுன்னு சொன்னா நாங்க நீங்க குடும்ப விஷயத்துல எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கிறோம், எந்த தூரம் இருக்கிறோம் என்று நாங்கள் ஒவ்வொருத்தரும் விளங்கி கொள்ள வேண்டும். அல்லாஹ் மன்னிக்கணும், இன்றைக்கு சில இடங்களில் நடக்கக்கூடிய பயங்கரமான அசிங்கமான விஷயம் என்ன தெரியுமா? தாயும் தகப்பனும் சேர்ந்து 10 பிள்ளைய வளர்க்குறாங்க, 12 பிள்ளைய வளர்க்குறாங்க, 5 பிள்ளைய வளர்க்குறாங்க. யாருக்கும் வித்தியாசம் காட்டினது கிடையாது, யாருக்கும் அநியாயம் செஞ்சது கிடையாது. குடிசை வீட்டிலையும் வளர்த்து இருக்கிறாங்க, பிச்சை கேட்டும் வளர்த்து இருக்கிறாங்க, வேலை செஞ்சும் வளர்த்து இருக்கிறாங்க, மழையிலும் வெயிலும் கஷ்டப்படுத்தி வளர்ந்துருக்கிறாங்க. அன்பார்ந்தவர்களே, 2 பேர் சேர்ந்து 10 பிள்ளைய வளர்த்து இருக்கிறாங்கண்டா, உருவாக்கி இருக்கிறாங்கண்டா, ஆளாக்கி இருக்கிறாங்கண்டா. இன்றைக்கு அல்லாஹ் மன்னிக்கணும், 2 பேரை 10 பேர் சேர்ந்து கவனிக்க முடியாத ஒரு பயங்கரமான அசிங்கமான ஒரு நிலையை இன்றைக்கு எங்கட சமூகத்தில் நடந்து கொண்டிருக்கு. தகப்பனுடைய வஃபாத்துக்கு பின்னால அல்லது தாயுடைய வஃபாத்துக்கு பின்னால தாய அல்லது தகப்பனை பராமரிக்கிறதுக்கு தேன் போடுறாங்க. ஒரு கலம் ஒரு வீட்டில், இன்னொரு கலம் ஒரு வீட்டில் தேன் போட்டு பார்க்குறாங்க. அன்பார்ந்தவர்களே, அந்த முதுமை பெண்ணுக்கு, வயசாலி பெண்ணுக்கு, அந்த தந்தைக்கு உணர்வுகள் கிடையாதா? அவர்களுக்கு கனவுகள் கிடையாதா? அவர்களுக்கு அழுகை வரமாட்டாதா? இன்றைக்கு மாற்று மதத்தை சேர்ந்த ஒரு போலீஸ் உத்தியோகத்தர் சொல்லக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா? உங்களோட இஸ்லாத்தில் தானே முஸ்லீம்கள் தகப்பன் தாய் எப்படி பார்க்கணும் சொல்லப்பட்டு இருக்குது. இன்றைக்கு எங்களுக்கு வந்த கேஸ் என்ன தெரியுமா? 5 பேர் சேர்ந்து மாறி மாறி அனுப்பி கொண்டிருக்கிறாங்க. ஒரு கிழமை தாண்டினா அடுத்த கிழமை ஆரம்பிக்கிறது நேரத்தில் ஆட்டோ வந்துடும், பேக் ரெடி ஆகிடும், அந்த தகப்பன் அடுத்த வீட்டுக்கு போறதுக்கு ரெடி ஆகணும், அந்த வீட்டுக்கு போக ரெடி ஆகணும். குடும்ப உறவுகள்ல முதலாவது உலமாக்கள் சொல்லிருக்கிறது பெற்றோர்கள். எதையும் இழக்கலாம் பெற்றோர்களுக்காக வேண்டி, ஆனால் எதற்காகவும் பெற்றோர்களை இழக்கக்கூடாது. எதையும் இழக்கலாம் பெற்றோர்களுக்காக வேண்டி, ஆனால் எதற்காகவும் பெற்றோர்களை இழக்கக்கூடாது. என் தாய்க்கு முக்கியமான ஒரு மெடிக்கல் தேவை இருக்குது, தகாசா இருக்குது. தாய் ஆசைப்படுற ஒரு பயணம் போகணும், தாயோட ஹிதமத் இருக்குது. தாய் நோய்வாய்ப்பட்டு இருக்கிறா, தகப்பனுக்கு பேச முடியாது, எனக்கு முக்கியமான வெளிநாட்டு பயணம் இருக்குது. ஆனா நாங்க எதை முற்படுத்தணும்? தாயோட மெடிக்கல் தேவை இருக்குது, எனக்கு முக்கியமான திருமணங்கள் இருந்தாலும், கடையுடைய வேலை இருந்தாலும், எந்த தேவை இருந்தாலும் நீங்க சொல்லணும், தாயே
எதையும் இழப்பேன் உனக்காக வேண்டி, ஆனால் உன்னை எதற்காகவும் நான் இழக்க மாட்டேன். அல்லாஹ் மன்னிக்கணும். இன்றைக்கு சில பிள்ளைகள் தாயையும் தகப்பனையும் பார்க்கணும்டா, அவங்கள சந்திக்கணும்டா, உம்மட வாப்பட ஜனாசா செய்தி கேட்கணும், உம்மட வாப்பட ஜனாசா செய்தி மெசேஜ்ல போனதுக்கு பின்னால தான் அவரு விசா போடுவாரு, டிக்கெட் போடுவாரு. அதுக்கு பின்னால தாயிட மடியில எவ்வளவு கதறி கதறி அழுதாலும் எந்த பிரயோசனமும் கிடைக்காது, எந்த பிரயோசனமும் கிடைக்காது. அந்த சாய் சக்கராத்தில் இருக்கிற செய்தி கிடைக்கலையா? அன்பார்ந்தவர்களே, சவுதி அரேபியால சுப்ரீம் கோர்ட்ல ஒரு முக்கியமான வழக்கு போகுது. ஒவ்வொருத்தருக்கும் படிப்பினையாக இருக்கும். 5 கோடீஸ்வர அரபிகள் சுப்ரீம் கோர்ட்ல வழக்கு தாக்கல் செஞ்சிருக்கிறாங்க. எங்கட தகப்பனை இழந்துட்டோம், எங்கட தகப்பனை இழந்துட்டோம், ஏண்ட தாயை நான் கவனிக்க வேண்டும், நான் தான் தாயை பார்க்கணும். 5 கோடீஸ்வர அரபிகள் வழக்கு தாக்கல் செஞ்சிருக்கிறாங்க. நீதிபதி 2வது பிள்ளைக்கு இன்னும் முடிவெடுக்கிறார். ஏனைய 4 பிள்ளைகளும் கதறிய கதறல்கள், தேம்பி தேம்பி அழுத அழுகைகள் மஜல்லாக்கல்ல பதியப்படுகிறதே. சுப்ரீம் கோர்ட் ஆடும் அளவுக்கு, அசையும் அளவுக்கு இதே போன்ற ஒரு சரித்திர கேஸ அந்த சுப்ரீம் கோர்ட் கண்டது கிடையாது. அவ்வளவு தேம்பி தேம்பி அழுதாங்களாம். ஏண்ட சகோதரன் ஏண்ட அம்மாவை பார்க்க போறாரு, எனக்கு அந்த சந்தர்ப்பம் கிடைக்கலையே. தாயிட தலைய பிடிக்கிறோமா? எங்கட சொர்க்கத்தை நாங்க பிடிக்கிறோம். தாயிட காலுக்கு மசாஜ் கொடுக்கிறோமா? எங்கட சொர்க்கத்தை நாங்க பிடிக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கு நாங்க ஒரு நிலைமையில் இருக்கலாம், எங்களால வேண்டியது பேசலாம், வேண்டிய லாங்குவேஜ்ல பேசலாம், எங்களுக்கு திறமை இருக்குது, கோடீஸ்வரனாக மாறி இருக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, இது அனைத்துக்கும் முன்னால் இந்த நிலைமைக்கு நாங்க இருக்கிறோம்டா எங்கட தாயுடைய தகப்பனுடைய தஹஜ்ஜுத், அவங்களோட அழுகைகள், பிரசவ நேரத்தில் அந்த தாய்ப்பட்ட கஷ்டங்கள், இது ஒவ்வொன்றுக்கும் பின்னால மறைஞ்சிருக்கு. நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள்ட்ட ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க, அலா உனப்பிஉக்கும் பிஅக்பரில் கபாயிர், அலா உனப்பிஉக்கும் பிஅக்பரில் கபாயிர், உங்களுக்கு பெரும்பாவங்களை சொல்லித்தரட்டுமான்னு கேட்ட நேரத்தில் சஹாபாக்கள் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ் சொல்லித்தாங்கோ. முதலாவது சொன்னாங்க, அல் இஷ்ராக்கு பில்லாஹ், முதலாவது ஷிர்க் வைக்கிறது. 2வது அன்பார்ந்தவர்களே, நாங்க இன்றைக்கு பெரிய பாவம்னு நினைக்கிற விபச்சாரத்தை ரசூலுல்லாஹ் சொல்லல, ஜினாவை சொல்லல, போதை பொருளை சொல்லல, வட்டி வியாபாரத்தை சொல்லல. அன்பார்ந்தவர்களே, 2வது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உகூகுல் வாலிதைன், உகூகுல் வாலிதைன். 2வது ரசூலுல்லாஹ் சொன்னது பெற்றோர்களை நோவிக்கிறது. எங்கட தாயும் தகப்பனும் வெளிரங்கமாக அழ தேவல்ல, உள்ளால உள்ரங்கத்தால உள்ளத்தால அழுதாங்கன்னு சொன்னா நிச்சயமாக சத்தியமாக எங்கட வாழ்க்கை கேள்விக்குறியாக மாறிடும், வாழ்க்கை கேள்விக்குறியாக மாறிடும். தாயும் தகப்பனும் கை நீட்டி துவா செய்யும் தேவல்ல. இன்றைக்கு நாங்க உலமாக்களை கண்டா துவா செய்யுங்கன்னு சொல்றோம், காபாக்கு முன்னால தேம்பி தேம்பி அழுகிறோம், முன் சஃபில் இருந்து தேம்பி தேம்பி அழுகிறோம். அன்பார்ந்தவர்களே, துவாக்கல்ல ஏற்றுக்கொள்ளப்பட்டு மிகவும் தகுதியானவர்கள் எங்கட வீட்டில் ஒரு மூலையில நாங்க வச்சிருக்கக்கூடிய எங்கட தாயும் தகப்பனும் மிகப்பெரிய முஸ்தஜாபு தஅவா. முதலாவது தாயும் தகப்பனும் தான். எதையும் இழக்கலாம் பெற்றோர்களுக்காக வேண்டி, ஆனால் எதற்காகவும் பெற்றோர்களை இழக்கக்கூடாது. இன்றைக்கு எத்தனையோ சகோதரர்களை பார்க்குறோம், மாஷா அல்லாஹ், தாயின்ற அவசருக்கு மேலே தாய் நோய்வாய்ப்பட்டு இருக்கிறா என்பதற்காக வேண்டி வெளிநாட்டு பயணத்தையும் தியாகம் செஞ்சிருக்கிறாங்க. தாய்க்காக வேண்டி மஸ்ஜிதுகள் மதரசாக்கள் கட்டி கொண்டு இருக்கிறாங்க.
சில சகோதரர்கள் சொல்ல கேட்டுப்பட்டிருக்கிறேன், ஏதாவது சாமான் வாங்கி வந்தாங்கன்னு சொன்னா தாய மோந்துண்டு கொடுப்பாங்களாம். பயணம் போதாயிருந்தாலும் தாய்க்கு போன்ல சொல்ல மாட்டாங்களாம், வீடு தேடி வந்து தாய்கிட்ட அனுமதி கேட்டுக்கொண்டு போவாங்களாம். இப்படியான பிள்ளைகளும் இருக்கிறாங்க. அன்பார்ந்தவர்களே, உவைசுல் கர்னி ரஹ்மஹுல்லாஹ், நாங்க என்ன தியாகம் செஞ்சாலும் உவைசுல் கர்னி ரஹ்மஹுல்லாஹ் அவங்க செஞ்ச தியாகத்தை யாராலையும் மேய்க்க முடியாது. நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள தேடி முழு உலகத்திலிருந்தும் மக்கள் சாறை சாறையாக வந்து கொள்ளும் பொழுது உவைசுல் கர்னி கர்ன் என்ற தேசத்தில் இருக்கிறாரு. ஒரு கடிதத்தை அனுப்புறாங்க ரசூலுல்லாஹ்ட்ட, யார் ரசூலல்லாஹ், முழு உலகமும் உங்களை தேடி வாராங்க, சஹாபி என்ற பட்டம் கிடைக்குது, உங்களை முசாபா செய்கிறாங்க, உங்களை காண்றாங்க, எவ்வளோ பெரிய பாக்கியம். ஆனா எனக்கு தாய் இருக்கிறா, எனக்கு ஒரு தாய் இருக்கிறா, அவர் நோயாளியா இருக்கிறாங்க, ஹிதுமத் செய்ய வேண்டிய தேவை இருக்குதுன்னு சொன்ன நேரத்தில் ரசூலுல்லாஹ்வோட பதில், உவைசுல் கர்னி, நீங்க மதீனாக்கு வர தேவையில்ல, நீங்க மதீனாக்கு வர தேவையில்ல, நீங்க கர்ன்ல இருந்து கொள்ளுங்கோ. உவைசுல் கர்னி அவங்களுக்கு திருப்பி லெட்டர் எழுதி அமீருல் முஃமினீன் உமர் ரலியல்லாஹு தஆலாட்ட சொல்றாங்க. அமீருல் முஃமினீன் உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்கள்ட்ட சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? உமரே, நீண்ட நாட்களுக்கு பின்னால கர்ன் என்ற தேசத்திலிருந்து உவைஸ் இந்த மதீனா பூமியை மிதிப்பார். அவர் வந்துட்டா உங்களுக்கு அவர்கிட்ட பாவ மன்னிப்பு கேளுங்கோ. யார்கிட்ட சொல்றாங்க? உமர் ரலியல்லாஹு தஆலா எவ்வளவு பெரிய ஈமான்தாரி. உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்கள்ட்ட சொல்றாங்க, உங்களுக்காக வேண்டி பாவ மன்னிப்பு உவைசுல் கர்னிட்ட நீங்க கேளுங்கன்னு சொன்ன நேரத்தில் உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்களோட ஆட்சி காலத்தில் தேடிக்கொண்டிருக்கிறாங்க. நீண்ட நாட்களுக்கு பின்னால் உவைசுல் கர்னி வாராரு. உவைசுல் கர்னிட்ட சொன்னாங்க, உமர் ரலியல்லாஹு தஆலா, ரசூலுல்லாஹ் என்னுடைய பாவ மன்னிப்புக்கு உங்கள்கிட்ட கேட்க சொன்னாங்களே, என்ன அமலை நீங்க செஞ்சீங்க? அவர் சொன்னாரு, நான் என்னுடைய தாய்க்காக வேண்டி, என்னை பெற்றவளுக்காக வேண்டி, என்னை உருவாக்கியவளுக்காக வேண்டி நான் தியாகம் செய்தது சஹாபி என்ற மிகப்பெரிய அந்த நிஅமத்தை நான் தியாகம் செஞ்சிருக்கிறேன். மிகப்பெரிய பாக்கியமான சஹாபி என்ற பட்டத்தை என்னுடைய தாய்க்காக வேண்டி நான் தியாகம் செய்திருக்கிறேன். அன்பார்ந்தவர்களே, நாங்க நீங்க ஏமாத்திரம். எனவே உறவுகள் பெற்றோர்கள் விஷயத்தில் மிகவும் கவனமாக இருப்போம். அவர்களுக்கு செலவுக்கு கொடுக்கிறோமா? செலவு புக்கில் எழுத வானம். அவங்களுக்கு செலவழிக்கிறது, மெடிக்கலுக்கு செலவழிக்கக்கூடிய செலவு புக்கில் எழுத வானம். அது அல்லாஹ் எங்களுக்கு தந்த மிகப்பெரிய பாக்கியங்கள், அது வரவு புக்கில் எழுதணும். அன்பார்ந்தவர்களே, குடும்ப உறவுல முதலாவது பெற்றோர்கள், இரண்டாவது உடன் பிறந்த இரத்த உறவுகள், எங்கட சகோதர சகோதரிகள், மூணாவது மனைவி மக்கள், அதே போல பிள்ளைகள், எங்களோட உம்மா வாப்பாட உடம்பிறந்த சகோதரிகள் எப்படி இவ்வாறாக 5 உறவுகளை உலமாக்கள் வகைப்படுத்திருக்கிறாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எந்த விஷயத்தை கேட்டோமோ அதன்படி அமல் செய்யக்கூடிய சந்தர்ப்பத்தை நம் அனைவருக்கும் தந்தருள்வாயாக.